ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது தகப்பனே, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தடுமாறி விழும் நேரங்களிலெல்லாம் தயவோடு எங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துகிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை நீங்க சுமந்து கொண்டு செல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில எங்களுக்கு கற்றுத்தாங்க. சத்தியத்தை அறியாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய கேள்விகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள், எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீங்க அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள்ல, பிரச்சனைகள்ல வெற்றிக்காக போராடுகிறோமா, இல்ல வெற்றியிலிருந்து போராடுகிறோமா? மறுபடி சொல்றேன், நாம் வெற்றியிலிருந்து போராடுகிறோமா, இல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிறோமா? இதுதான் இன்னைக்கு சத்தியத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் எல்லாவற்றையும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் மூலமாக அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய ஆவியானது புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே இயல்பில் நம்முடைய புதிய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொலோசையர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த வெளியரங்கமான கோலமாக்கி அப்படிங்கிறது பவுலோட காலத்துல ரோமர்கள் போரிடுவாங்க இல்லையா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போரிட்டு
அதுல ஜெயிக்கிறவங்களும் இருப்பாங்க, தோக்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அதுல அங்க வெற்றி பெற்ற ராஜா தோத்து போன ராஜாவை என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, அவருடைய ஆயுதங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவரை சங்கிலிகளால கெட்டி, அவருடைய வீரர்கள் எல்லாம் ஆயுதங்கள் இல்லாம நிராயுத பாணிகளாக சங்கிலியை வச்சு கெட்டி ஒவ்வொரு தெருவாக அவங்க இழுத்துக்கிட்டு போவாங்களாம். அங்க ஜெயிச்ச நாட்டோட ராஜா இருக்காரு இல்லையா, அவருடைய மக்கள் 2 புறமும் வரிசையாக நின்று அதை வேடிக்கை பார்ப்பார்களாம். ஒரு அணிவகுப்பு, ஒரு பரேடு அங்க நடத்தப்படுமா. அது மட்டும் இல்ல, அந்த தோத்து போன ராஜாவுடைய கையில உள்ள பெருவரலையும் கால்கள்ல உள்ள பெருவரலையும் அவங்க எடுத்துருவாங்களாம். ஏன்னா அடுத்து அந்த தோத்து போன ராஜாவால கையில வாள் பிடிக்கவும் முடியாது, அந்த கால் பெருவரல் இல்ல அப்படின்னா அவங்களால பலத்தோடு எழுந்து நிற்க முடியாது, அடுத்து அந்த ராஜாவால போரிட முடியாது. அதற்காக ஜெயிச்ச ராஜா அதை பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒரு அணிவகுப்பை பார்க்கும்போது அந்த மக்கள் இனிமேல் இந்த ராஜா நம்ம நாட்டை எதிர்த்து படையெடுத்து வர முடியாது, நம்மை அச்சுறுத்த முடியாது என்ற உண்மையை அந்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதற்காக ஜெயிச்ச ராஜா அந்த அணிவகுப்பை நடத்துவாராம். இப்படிப்பட்ட ஒரு அணிவகுப்பை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். காலங்காலமாக ஆதாம் எதை இழந்திருந்தாரோ, மனுக்குலம் எந்த இடத்தில் அடிமையாக அவனிடம் சிக்கிக் கொண்டிருந்ததோ அந்த அதிகாரம் அங்கு உரிந்து கொள்ளப்படுகிறது. அங்கு ஒரு அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மனிதர்கள் மேல உள்ள அதிகாரத்தை, சாத்தானுக்கு இருந்த அதிகாரத்தை அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரிந்து கொள்ளுகிறார். உரிந்து கொண்டு அவனை ஒன்றும் இல்லாமல் அங்கு ஆக்கிவிட்டார். இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயத்தோடு, சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு உங்க சூழ்நிலைகள்ல நீங்க அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எதிர்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோத்த ராஜாவை ஜெயிச்ச ராஜா ஒரு அணிவகுப்பு நடத்தி கூட்டிட்டு போறாரு இல்லையா, இந்த அணிவகுப்பை பார்க்காத மக்களுக்கு இந்த ராஜா தோத்து போன ராஜா அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது இல்லையா? அவங்களுக்கு அந்த உண்மை தெரியாததுனால அந்த ராஜா திரும்ப வருவாரோங்கிற எண்ணம் வரும். அவங்க அதை பார்க்காததுனால ஏதாவது பொய் சொன்னா அவங்களால எளிதாக அதை நம்ப முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கு சிலுவையில் நடந்த அணிவகுப்போட ரகசியத்தை, இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் சொல்லுகின்ற பொய்களை நாம் நம்பத்தான் செய்ய வேண்டும். அதனாலதான் விசுவாசிகளாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றிருந்தாலும், அவர் இத்தனை பெரிய மீட்பை அவர் கொடுத்திருந்தாலும், அந்த மீட்பை, அந்த விடுதலையை பார்க்க முடியாமல் அவன் சொல்லுகின்ற பொய்களை ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அணிவகுப்பு என்னங்கிறது நமக்கு தெரியாததுனால, அவர் சிலுவையில் என்ன மாதிரியான வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு புரியாததினால் அவன் சொல்லுகின்ற பொய்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் நீ தோற்று போனவள், இதில் நீ தோற்று போனவன் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு எண்ணம் கொடுப்பான். சிந்தனைகள்ல நமக்கு எண்ணங்கள் கொடுக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். நம்மெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறோமா? தேவனால் உண்டாயிருக்கிறோம். மனிதர்களாகிய நாமே ஒரு பொருளை உண்டாக்கும் போது அது ஜெயிக்கணும்னு உருவாக்குவோமா, தோத்து போகணும்னு உருவாக்குவோமா? மற்றவர்களுக்கு பயன்படணும்னு உருவாக்குவோமா, இல்ல அது பயன்படக்கூடாதுங்கிறத உருவாக்குவோமா? மற்றவர்களுக்கு பயன்படணும்னு சொல்லிதானே அதை உருவாக்குவோம். அப்போ உங்களையும் என்னையும் உருவாக்கியவர் தேவன். அவர் நம்மளை ஜெயிக்கணும்னு உருவாக்கி இருப்பாரா, இல்ல தோத்து போகணும்னு உருவாக்கி இருப்பாரா? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இந்த உலகத்தை ஜெயித்தீர்கள். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. இந்த வெற்றி எதை குறிக்குது தெரியுமா? நீங்களும் நானும் பெற்ற வெற்றியை குறிக்கல. நம் சார்பில் அங்கு இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வெற்றியை இது குறிக்கிறது.
எந்த இடத்துல இருந்து நம்ம எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம்? நான் ஜெயிக்கணுங்கிற இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேனா, இல்ல அவர் எனக்கு கொடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவோடு கூட நின்று நான் அதை எதிர்கொள்ளுகிறேனா? அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள போவதை தீர்மானிக்கும். நீங்க ஒரு சுகத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பாவத்தை எதிர்த்து நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் எல்லா விதத்திலும் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால நாம எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கிருபையானது எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறதை தவிர என்ன பாவம் செய்கிறதற்காக அது எனக்கு கொடுக்கப்படல. அது லைசன்ஸ் டு சின் கிடையாது. நம்முடைய பாவத்தை எல்லாம் கிறிஸ்து சுமந்து கொண்டதினால் நம்ம பாவம் செய்யலாம்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அவர் எனக்கு நித்திய மீட்பு கொடுத்திருக்கிறதினால் நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் முதுகுக்கு பின்னாக அவர் எறிந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம். உறைந்த மழையை போல வெண் பனியை போல நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புதிய சிருஷ்டி அப்படிதான் இருக்கிறது. அவர் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பார்க்கிறார். புதிய சிருஷ்டியாக அவர் பார்க்கிறார். அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோம். நித்திய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாமே நம்ம புதிய சிருஷ்டியின் இயல்பு. ஆனா நம்முடைய சிந்தனையும் சரீரமும் அந்த பழைய இயல்பில் தான் இருக்கிறது. இந்த பொல்லாங்கான உலகத்திற்குள் தான் இருக்கிறது. அது இன்னும் மறுரூபம் ஆகவில்லை. இதற்கு பாவம் செய்கிற இயல்பு நம்முடைய சரீரத்துக்கும் சிந்தனைக்கும் உண்டு. ஆனா இதுல நற்செய்தி என்ன? நம்முடைய புதிய ஆவியில பாவம் செய்கின்ற இயல்பே கிடையாது. அவர் எனக்கு வெற்றி கொடுத்திருந்தாலும் நாம் பாவம் செய்யும் போது அந்த இடத்துல சாத்தானுக்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம். சாத்தானால அவர் கொடுத்த அந்த பரிபூரணமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதை தடுக்க முடியும். அதனால் நாம் பாவம் செய்ய முடியாது. முதல் விஷயம், நம்முடைய புதிய ஆவிக்கு பாவம் செய்கின்ற இயல்பு கிடையாது. உங்களோட ஆவிக்கு அந்த பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய ஆசை அதுக்கு கிடையாது. அந்த இயல்பு அதுக்கு கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவின் இயல்பை அது பெற்றிருக்கிறது. அது பாவத்துக்கு மரித்திருக்கிறது. நீதிக்கு அது பிழைத்திருக்கிறது. பாவம் செய்யற இயல்பை நம்ம ஆவிக்கு கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது, இந்த சரீரம் சொல்லுகிறபடி நான் பாவத்துக்கு உட்படும் போது சாத்தானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சுகத்தை, அந்த சமாதானத்தை, அந்த வாழ்வை தடுக்க முடியும். இதனால நம்ம பாவம் செய்ய முடியாது. தேவனோட உறவில் நாம் இருப்பதை தடுக்க முடியும். அதுதான் இங்க ரோமர் 6:6 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோமே. நீங்க கேட்கலாம், இவ்ளோ பெரிய இயல்பு எனக்குள்ள இருந்ததுன்னா ஏன் என் சிந்தனைக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் என் சரீரத்துக்கு தெரியல? என்னோட சிந்தனைகளும் சரீரமும் இந்த உலகத்துக்குரியத விரும்புகிறதே, பாவத்தை இச்சிக்கிறதே. இத நான் மேற்கொள்றது? எப்படி மேற்கொள்றதுங்கிறதுதான் இங்க பவுல் சொல்றாரு. பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்து கொள்ளும் போது, அப்படி அறிந்து கொள்ளும் போது அந்த புதிய சிருஷ்டில உள்ள அந்த பரிபூர்ணமான வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர் சிலுவையில் கொடுத்த வெற்றியை நாம் பார்க்க முடியும்.
சாத்தானால அந்த பாவத்திற்குள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. இந்த செயல்களின் மூலமாக தான் அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் வர முடியும். அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. எப்போ? என்னுடைய புதிய சிருஷ்டியை நான் தெரிந்து கொள்ளும் போது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த வெற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு வெற்றி, சாபத்திலிருந்து வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அந்த விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சாப விளைவுகளையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியாக நோயாக இருந்தாலும் சரி, டாக்டரால முடியாதுன்னு சொல்லப்பட்ட நிலைமையில நீங்க இன்னைக்கு நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்களோட ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்களோட புதிய சிருஷ்டியோட இயல்பு என்ன தெரியுமா? அதில் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுகத்தை நான் எப்படி பெறணும்னு நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுகத்தை திருட வருகிறவனை நீங்க எதிர்த்து நின்றால் போதும். உங்களுக்கு சிந்தனைகளை கொடுக்கிறான் இல்லையா? இந்த நோயில இருந்து நான் வெளியில வர முடியாது, இந்த நோயோட முடிவு இதுதான், இந்த உலகத்துல மனிதர்கள் இப்படிதான் அந்த முடிவுகளை பெற்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட படித்த அறிவு, உங்களோட அனுபவ அறிவு, நீங்க டாக்டர் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ரிப்போர்ட், இப்படி எல்லாம் உங்க எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த தந்திரங்களை நீங்க எதிர்த்து நின்றால் போதும். வெற்றி உங்களுடையதுதான், சுகம் உங்களுடையதுதான். நீங்க வெற்றியிலிருந்து போராடினா போதுமே தவிர நீங்க வெற்றிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே. குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? குழந்தை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த குழந்தைய பெற்றுக்கொள்றதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழந்தையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உங்க எண்ணங்கள்ல சந்தேகங்களை கொடுக்கிறான் இல்லையா? உங்க சரீரத்துல தடைகளை கொடுக்கிறான் இல்லையா? அந்த எண்ணங்களை எதிர்த்து அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் நின்றால் போதும். அந்த சமாதானத்துல நீங்க நின்றா போதும், விசுவாசத்துல நின்றா போதும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடையதுதான். இந்த பொருளாதார பிரச்சனையில நான் கடன் கொடுக்க முடியலையேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இதுல நீ வெளியில வர முடியாது, நீ எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிற, உனக்கு இந்த கடனை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை சோர்வுற செய்கிறான் இல்லையா? இந்த எண்ணங்களை நீங்க அவருடைய வார்த்தை கொண்டு எதிர்த்து நின்றால் போதும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க நீங்க கற்றுக்கொண்டால் போதும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியும். உங்க பிள்ளைங்க விஷயத்துல என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைங்க என்னுடைய சொல் பேச்சு கேட்கலையே, நான் விரும்புகிறபடி அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்களே, கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவங்க எதிர்காலம் என்னாவது? உங்க பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். என் பிள்ளைகள் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நன்மையான திட்டத்தை தேவன் உங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆசீர்வாதமான வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்வுனா என்ன வாழ்வு தெரியுமா? அதுல 2 வகையான ஆசீர்வாதம் இருக்கு. நாமும் அதை பெற்றுக்கொண்டு நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது. தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அதை பெற்றுக்கொண்டு அந்த தேவ அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பாங்க. உங்களை பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்துவ அவங்க பார்ப்பாங்க. இதுதான் ஒளி கொடுக்கிற வாழ்வு. நீங்க இயேசுவின் நாமத்தினால கை நீட்டும் போது அந்த மனிதர்கள் தேவ சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். இந்த திட்டத்துக்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. எதுக்காக தெரியுமா? அவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த தேவ வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக இத்தனை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக நம்மை அவர் படைத்திருக்கிறார். வல்லமை நம்முடையதல்ல, வல்லமை அவருடையதுதான். நம்ம எந்த கிரவுண்ட்ல நிக்கிறோங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். நான் வெற்றிக்காக போராட போறேனா, இல்ல வெற்றியிலிருந்து நான் போராட போகிறேனா? என்னுடைய போராட்டம் சாத்தானை எதிர்த்தா, இல்ல அவன் சொல்லுகின்ற பொய்யை எதிர்த்தா? இந்த இடத்தை தான் நாம தெரிந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ள விடாமல் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இல்ல அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு வல்லமை கிடையாது.
உரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட பிரேயர் டீமுக்கு ஒரு கால் வந்தது. ஒரு சகோதரி பேசினாங்க. அவங்க கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. பிரேயர் டீம்ல இருந்து சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுக்கு ரெக்கார்டர் கொடுத்தோம். இந்த ரெக்கார்டர்ல அவங்க மெசேஜும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்டயும் முதல்ல மாற்றம், அதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட மாற்றம். பிரேயர் டீம்ல இருந்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது சுகமாயிட்டீங்க, இந்த சத்தியத்தை அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். ரெக்கார்டர்ல மெசேஜ் கேட்டிருக்கிறாங்க. இது நடந்து ரொம்ப நாளெல்லாம் ஆகல, 5 நாள், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். அவங்களுக்கு இருந்த நோய் என்ன அப்படின்னா, அந்த கையில வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் அவங்களுக்கு இருந்துதான். டாக்டர் இது இப்படிதான் இருக்குமா, இதுக்கு மருந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இந்த சத்தியத்தை பிரேயர் டீம்ல அவங்க கேட்டு விசுவாசிச்சாங்களாம். நோட்ல எழுதி வச்சதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். சத்தியத்தையும் அவங்க கேக்குறாங்க. இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது, அவர் என் நோயை சுமந்துக்கிட்டார், இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நன்றி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வாரத்துல அந்த நோய் அவங்களுக்கு சுகம் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில் கொடுத்த சுகத்தை அந்த சகோதரி அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? எவ்வளவு பெரிய விடுதலை இல்லையா? இதுதான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த சத்தியம். வெற்றிக்காக, சுகத்துக்காக அவங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத அவங்க தெரிந்து கொண்டு அதை அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அங்கு சுகம் வெளிப்பட்டது. எவ்வளவு எளிமையா அந்த சகோதரி பெற்றிருக்கிறாங்க இல்லையா? இன்னொரு சாட்சி, ஒரு சகோதரி அவங்க கணவரை இழந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு நாள் என் நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். ஃபோன் பண்ண உடனே அவங்க அழுதாங்க. அவங்களுடைய கவலை, அவங்க வருத்தம், அவங்க சூழ்நிலைகள் ரொம்ப பெருசா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்திருந்தது. கணவனை இழந்த சோகம் வேற, மேலும் அவங்க பொண்ணு ஒரு காலேஜ்ல படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு அவளுடைய ஆசிரியர் தவறாக புரிந்து கொண்டதுனால அந்த பொண்ணை என்ன செஞ்சுட்டாரானா ஃபெயில் ஆக்கிட்டாராம். அப்போ அந்த சகோதரியின் அழுகை எப்படி இருந்ததுன்னா, என் கஷ்டப்பட்டு என் பிள்ளை நான் படிக்க வைக்கிறேன், இதுக்கு மேல நான் எப்படி அவளை நான் பாஸ் பண்ண வைக்க போறேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுதாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க தோற்று போனவங்க கிடையாது, அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனையில நீங்க தோத்து போயிட்டேன், எனக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு, என் கஷ்டப்பட்டு என் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேனே, இதுல அவ பாஸ் பண்ணலாட்டி நான் என்ன பண்ண போறேன், நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய போர் அந்த மனிதரோடு இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசிர்வாதத்தை, வெற்றியை தடுக்க நினைக்கிற அவனோடுதான் உங்களுக்கு போராட்டம். அந்த பயம் இருக்குது இல்லையா, உங்க பயம், உங்க குழப்பம், உங்க சந்தேகம், உங்க அழுகை, கவலை, இதெல்லாம் தான் அதை தடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை அப்படிங்கறத சொல்லி கொடுத்து தேவ அன்பை குறிச்ச சத்தியங்களை நான் அனுப்புனேன். அவங்களுக்கான விசுவாச அறிக்கைகள் அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 4-5 மாசத்துல அந்த பொண்ணு எழுதின டெஸ்டே மறுபடி எழுதணும் அப்படின்னு சொல்லி அங்க சட்டமே என்ன செஞ்சது, அந்த பொண்ணுக்காக மாறிட்டு. இப்போ எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னது, என்னோட மகள் பாஸ் பண்ணிட்டா. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு. எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வரதா செய்யுது, நான் இல்லைன்னுலாம் சொல்லல, ஆனா அதை மேற்கொள்ள அவர் பலன் தருகிறார், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த சமாதானமும் இந்த வெற்றியும் அவர் நமக்கு சிலுவையில் கொடுத்திருக்கிறார். கர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் சூழ்நிலைகள் இருக்கும். நீ தோத்து போயிட்ட அப்படிங்கிற உணர்வை தான் அது நமக்கு கொடுக்கும். உன்னால ஜெயிக்க முடியாது என்ற உணர்வை அது நமக்கு தரும். இதுல நீ வெளியில வர முடியாது அப்படிங்கிற பயம் வரும், குழப்பம் வரும். இந்த எண்ணங்களை எதிர்த்துதான் நம்முடைய போரே தவிர அதுல வெற்றி பெறணுங்கிறது நம்முடைய போர் இல்ல. வெற்றி ஏற்கனவே 2000 வருடத்திற்கு முன்னால் கொடுக்கப்பட்டாயிற்று. அதை திருட வருகிறவன் சொல்லுகின்ற பொய்களை தான் நம்ம எதிர்த்து போராடணும். அவங்க அந்த வருத்தத்திலையும் அழுகையிலையும் அந்த மனிதர் தான் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறார் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த வெற்றியை என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா
அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள எப்படி இருக்கிறது, எப்படி விசுவாசிக்கிறது, தேவன் என் மகளுக்காக வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுக்கு நேராக அங்க திரும்பும் போது அவனால அந்த வெற்றி என்ன செய்ய முடியல, திருட முடியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லலாம், அவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் வெற்றிக்காக நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியிலிருந்து நான் போராடும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் அவர் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் இருக்கிறது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனுடைய அதிகாரத்தை அவர் சிலுவையின் மேல் உரிந்து கொண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறார். அவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயமாகிய அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலைகளை நின்று கொண்டிருந்தாலும் சரி, அதுல நீங்க வெற்றிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெற்றியில தான் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. அதை ஏமாற்றுகிறதற்காக, அதை தடுப்பதற்காக அவன் உங்கள் சிந்தனைகளில் எண்ணங்களை கொடுக்கிறான் இல்லையா, அதை நீங்க எதிர்த்து நிற்கிறது தான் உங்களுடைய போர். நீங்க அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு, சத்தியத்தை அறிந்து கொண்டு, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த வெற்றியை அவனால் தடுக்க முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாவீது ராஜா சொன்னது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோமே. அடிமைகளாக இருந்த எங்களை மீட்பதற்காக இறங்கி வந்த எங்கள் தெய்வமே, படைத்த படைப்பாக எங்களுக்காக மாறினீரே தகப்பனே. அடிமையின் கோலம் எடுத்தீரே ராஜா. எங்களுக்காக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நீர் நின்று கொண்டிருந்தீரே. எங்களுடைய ஆக்கினைக்கு ஏற்ற தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை இரண்டத்தனையாய் நீர் அனுபவித்தீரே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் நீர் அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறீர் ராஜா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நீர் உடையவராயிருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வெற்றிக்காக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியிலிருந்து நாங்கள் போராடும்படி எங்களை நீர் மாற்றி இருக்கிறீரப்பா, உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புதிய சிருஷ்டியின் இயல்பை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் என்ன செய்து முடித்திருக்கிறீர் என்பதை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்கின்ற எந்த சூழ்நிலைகளையும் நாங்க தோத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயம் எடுத்தவர், ஜெயத்தை கொடுத்தவர் எங்களுடனே கூட எங்களுக்குள் இருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முடிவு வெற்றிதான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த போராட்டத்தில் நாங்கள் கலங்கி போய், பயந்து போய், சோர்ந்து போய் நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனுடைய பலத்தை கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த போராட்டத்தை போராடுகின்ற பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய சத்தியத்திற்காக, எங்களை ஆட்சி தேற்றுகிற உம்முடைய சத்தியத்திற்காக, எங்கள் சரீரங்களுக்கும் எங்களுடைய வாழ்விற்கும் விடுதலையை கொடுக்கின்ற உம்முடைய சத்தியத்திற்காக, வெளிச்சத்தையும் வாழ்வையும் ஒளியையும் கொடுக்கின்ற உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவங்க கேள்விகளுக்கு நீர் விடை கொடுத்ததற்காக நன்றி. அவங்க சரீரங்கள்லையும் அவங்க வாழ்விலையும் விடுதலையை பெற்றுக்கொண்டதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கோணலான வழிகள் செவ்வையாக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறதற்காய் நான்
நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.